السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. قال النبي صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் ஏதேவிமனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் அருளும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், ஷுஹதாக்கள், நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியாருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானார். வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானார். வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தருள்வானார். கண்ணியத்திற்குரியவர்களை ஹிஜ்ரி 1448 ஆண்டு துவங்கி இருக்கக்கூடிய நிலையில நாமும் ஒவ்வொரு ஆண்டையும் கடத்தி விட்டுக் கொண்டு அதை கழித்துக் கொண்டே இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக முஹர்ரம் பல வரலாற்று நிகழ்வுகளுக்கு சொந்தமானது. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றி கிடைத்த மாதம் இந்த முஹர்ரம் மாதத்திலே. அதே போன்று பல சஹாபாக்களுடைய ஷஹாதத்துக்கும் உரிய மாதம் இது. அதற்கு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த மாதத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அதற்கு அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த முஹர்ரம் மாதத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். வருடங்கள் கழிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுவான், ஒவ்வொரு நாளாக கடந்து போகிறது என்றாலும் கூட நாளை என்பது அதற்காக எதை சம்பாதித்து வைத்திருக்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், ஒவ்வொரு நஃப்ஸும் ஒவ்வொரு நபரும் நாளைக்காக எதை முற்படுத்தி அனுப்பி இருக்கிறார்கள் என்பதை நன்கு சுய பரிசோதனை செய்து சிந்தித்து பார்த்துக் கொள்ள. நாளைக்காக எதை? நாளை என்றால் என்ன? நாளைக்கு என்ன? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமைன்னு சொல்லுவோம். நாளாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஒவ்வொரு நாளும் நாளை 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 நாளை. வாழ்க்கை என்பதே நாளைக்காகத்தான். நம்ம நாளைக்காகத்தான் சம்பாதிக்கணும். எதிர்காலத்துல நல்லா இருக்கிறதுக்காகத்தான் கஷ்டப்படுறோம். எல்லா இடத்திலும் பார்த்தா நம்ம நல்லா இருக்கணும், எதிர்காலத்துல நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஆனா அல்லாஹ் சொல்ற நாளை என்று சொல்வது, அதற்கு பிறகு நாளை என்று ஒரு நாளை வராது. அதுதான் கியாமத்து நாள். அதுதான் உண்மையான நாளை. ஒவ்வொரு நாளும் அதற்கு பிறகு மறுநாள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் கியாமத்து வந்து விட்டால் அதற்கு மறுநாள் வரவே வராது. அதுதான் உண்மையான நாளை. அதற்காக நீங்கள் எதை சம்பாதித்து வைத்திருக்கிறீர்கள்? எதிர்காலம் என்றால் உண்மையான எதிர்காலம் என்பது மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. உண்மையான வரக்கூடிய காலம் நாளை என்பது ஆகிரத்துடைய வாழ்க்கை. ஆனால் பொதுவாக இந்த உலகத்திலே எதிர்காலம் என்ன? வாழ்க்கையினுடைய ரொம்ப பெரிய தேவை சுகமா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். அது எல்லாருடைய அடிப்படை முழுமுதல் நோக்கம். வேண்டாம் என்றதை கண்டிப்பாக இருக்கவும் வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை கேட்டும் இருக்கிறார்கள். சுகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கஷ்டப்படும். நம்ம பிள்ளைங்க நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காக நாம கஷ்டப்படுறோம். எதுக்காக கஷ்டப்படுறோம்? சுகமா இருக்கணும். படாத பாடுபடுறான்னு சொல்லுவாங்க. காலையில இருந்து நைட்டு வரையிலும் சம்பாதிக்கிறதுக்காக
படாத பாடு, படுற பாடு உள்ள இருக்குது, படாத பாடு. படாத பாடுன்னா என்ன? அதை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அது ஒண்ணுமே புரியாது. அந்த வார்த்தைக்கான அர்த்தத்துல படாத பாடு என்று யோசிக்க ஆரம்பிச்சால் ஒன்றும் புரியாது. ஆனால் யோசிக்காமல் அந்த வார்த்தை சொன்னா புரிஞ்சு. படாத பாடு, அதாவது அவனால் சகித்துக் கொள்ள முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களை அவன் அனுபவிக்கிறான். அந்த கஷ்டங்களை அனுபவிக்கிறது எதுக்காக? பிள்ளைக்கு சுகமா இருக்கணும், நம்ம நாளைக்கு எதிர்காலத்துல சுகமா இருக்கணும். எதிர்காலத்தில் சுகமாக இருக்கணும் என்கிறதுக்காகவே கஷ்டப்படும். எல்லா நிலைகளும் சம்பாதிக்கிறதுக்காக, மனைவிக்காக, மக்களுக்காக, எல்லாமே சுகம் என்பது அதுலதான் இருக்குது. சந்தோஷம் என்பது காசு மனத்தில் இருக்குது. சந்தோஷம் என்பது நம்முடைய நிரந்தரமான இங்கே கட்டி இருக்கக்கூடிய வீட்டில நிலப்புறங்கள்ல இருக்கிறது, சொத்து சுகங்கள்ல இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு மாயை என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வச்சுட்டோம். இல்லைன்னு சொன்னா வீணுக்கு முரணான, மார்க்கத்திற்கு முரணான எந்த நிலைப்பாட்டிலும் அல்லாஹ் சுகத்தை வைக்கவில்லை. வீணுக்கு முரணாக என்ன செய்தாலும் அதிலே சுகம் கிடைத்தாலும் ஒரு உண்மையான சுகம் அல்ல, அது ஒரு சுகம் அல்ல, அது ஒரு சந்தோஷம் அல்ல. உனக்கு அரிப்பு எடுக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கிறான், சுகமா தான் இருக்கும், சுகமா இருக்கும். சொல்லிக்கிட்டே இருந்தா எவ்வளவு சொல்லிட்டாலும் சுகமா இருக்கும். ஆனா அளவுக்கு மீறி சொரிஞ்சுட்டா என்னாமோ அந்த இடமே புண்ணா போயிடும். இதுதான் நாம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற சுகம். தொடர்ந்து அரிப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா அந்த இடம் புண்ணா போயிடும். அதுக்கு பிறகு அந்த புண்ணை சுகமாக்குறதுக்கு அதுக்கு ஒரு பெரிய செலவு செய்யும். இது தற்காலிக சுகம். யதார்த்தமாக ஒவ்வொரு நாளும் நம்ம சுகமா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறோம் சொன்னா வீணுக்கு முரணாக, மார்க்கத்திற்கு முரணாக பாவம் செய்துவிட்டு அதிலே சுகம் காட்டுறது. பாவம் செய்துவிட்டு மது அருந்துகிறவர்களுக்கு அதுதான் சுகம், போதையில சுகம். போதையிலேயே கிடப்பவர்களுக்கு போதை இல்லைன்னு சொன்னா, போதை மருந்து உடம்புல ஏறலைன்னு சொன்னா அவங்களால் நிம்மதியா இருக்க முடியாது. அது கொஞ்சம் உள்ள போனாதான் அது ஒரு சுகம். மது அருந்துபவர்களுக்கு மது உள்ள போகாட்டி அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. சிகரெட் குடிப்பவங்களுக்கு காலையில முழிச்சு மற்ற வேலை நடக்குதோ இல்லையோ முதல்ல அந்த வேலை நடந்தாகும், இல்லாட்டி நிம்மதியும் இல்லை, சுகமும் இல்லை. ஆனா உண்மையிலேயே சுகமா இது? ஒவ்வொரு நாளும் அதன் மூலமாக என்னென்ன பிரச்சனைகள் வருது, வியாதிகள் வருது, அதெல்லாம் தெரியும். மதுவின் மூலமாக சுகம் கிடைக்கிறது, அது உண்மையான சுகமா? அந்த சுகம் முடிஞ்சு போயிடும். அதன் மூலமாக ஒரு பெரிய நஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கிறோம். நாம நினைச்சிருக்கிறோம் அதுதான் சுகம், அதுலதான் அவன் நினைக்கிறான் அதுல இன்பம் இருக்கிறது. அதே போன்று சம்பாதிக்கிறாங்க, வட்டியில நிறைய பணம் வரும். ஹராமா சம்பாதிச்சா, அதாவது நியாயமாக சம்பாதிச்சா சீக்கிரம் சம்பாதிக்க முடியாது. ஆனா நியாயம் இல்லாம ஏமாற்றி பொய் சொல்லி சம்பாதிச்சா நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், சீக்கிரம் சம்பாதிச்சிடலாம். நிறைய பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம். வட்டியை சம்பாதிச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். ஆனா அது சுகமா? கொஞ்ச காலத்துக்கு இருக்கக்கூடிய பணம் அது. ஆனால் நியாயமாக நேர்மையாக சம்பாதிக்கும் பொழுது எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நிம்மதியையும் வரக்கத்தையும் கொடுக்கும். அதுதான் உண்மையான சுகம். ஆனா எது உண்மையான சுகம், எது போலியான சுகம், அது தெரியாமல் தான் இந்த உலகம் என்று தள்ளாடி கொண்டிருக்கிறது. வட்டியில, லஞ்சத்தில, ஊழலில எத்தனை முறையிலே சம்பாதிக்க நினைக்கிறாங்களோ, இந்த சம்பளம் மட்டும் வாங்கினா எப்படி 10 குடும்பம் நடத்த முடியும்? பின்பலமும் சேர்ந்து வந்தாதான் குடும்பம் நடக்கும். பல பேருடைய ஏராளமான அதிகமான சிந்தனைகள் தான். சம்பளம் எவ்வளவுங்க? அது 60,000, 80,000, 1 லட்சம், 1.5 லட்சம் கூட இருக்கும். ஆனாலும் அது பத்தாது. அது போக அது மாதிரி இன்னொரு பங்கு வரணும், வேறொரு வழியில வரணும். அது ஹலாலா ஹராமா அப்புறம் எப்படி வேணாலும் வரலாம். எப்படி வருது அப்படி. ஒருத்தர் கேட்டாரு, பெண்கள் அலங்கரிச்சுட்டு போகலாமா வெளியே? பெண்கள் வெளியே போகும் பொழுது அலங்கரிக்க கூடாது. அத்தர் பூசலாமா? அத்தர் பூசக்கூடாது. அப்ப அவங்களுக்கு அத்தரே கிடையாதா? இல்ல வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அத்தர் பூசிக்கலாம், கணவனுக்காக அலங்கரித்துக் கொள்ளலாம். அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி அவர் பங்கரையா இருப்பார். வீட்டுல இருந்தா வெறுமனே ஒரு நைட்டியோட தான் இருப்பான். நகையெல்லாம் இருக்கும். எந்த நகையாவது வீட்டில் இருக்கும்போது போடுவாங்களா? அது சொல்றாரு, நம்ம போய் என்னுடைய பொஞ்சாதியுடைய அழகை பார்க்கணும்னு சொன்னா இன்னொருக்கும் வீட்டு கல்யாணத்துக்கு போகணும். அங்கதான் போய் அவருடைய அழகை பார்க்க முடியும். அங்க நான் மட்டும் பார்க்க மாட்டேன், எல்லாரும் பார்ப்பாங்க. கல்யாணத்துக்கு போகும் பொழுதுதான், வெளியே போகும் போது நல்ல ட்ரெஸ், நல்ல சேலை உடுத்துறது,
இருக்கிற நகை எல்லாம் எடுத்து போடுறது. என் கணவர் இருக்கும்போது வீட்டுல அப்படி இருந்தா என்ன குறைஞ்சு போகுமா? கண்டிப்பா அப்படி இருக்கணும். பெண்களுக்கு அதை சொல்லி வைக்க வீட்டில் இருக்கும் பொழுது நல்ல அழகாக கணவனுக்கு முன்னாடி தன்னுடைய அலங்காரத்தை எவ்வளவு வெளிப்படுத்த முடியுமோ அவ்வளவு வெளிப்படுத்தட்டும். மார்க்கம் அனுமதிக்கிறது. நல்ல அத்தர் பூச்சி நல்ல நறுமணத்தோடு இருந்தது. இருவருக்கு மத்தியிலே மன திருப்தி ஏற்படும். ஆனா இன்னைக்கு என்ன அப்படி இல்லை. வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் சொல்றாரு, வேதனைப்படுத்தி சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் பங்குறீங்க. ஏராளமான வீடுகளில் நிறைய அப்படித்தான் இருக்கும். என்ன அப்படியே பழகிட்ட நம்மளும் கண்டுக்கிறது கிடையாது. அது அப்படித்தான் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் உண்மையிலேயே அது ஒரு சுகமா நிறைய போகும் பொழுது தங்களை அலங்கரித்துக் கொண்டு எல்லாருக்கும் முன்னாடி தங்களுடைய அலங்காரத்தை காட்டுறாங்க. தங்களுடைய நகை நட்டுகளை அங்கு காட்டுறாங்க. 50 பவுன் நகை இருக்கு, 100 பவுன் நகை இருக்குதுன்னா அது குறைஞ்சபட்சம் ஒரு 30 பவுனையாவது வீட்டில் போடும்போது வீட்டில் இருக்கும் போது போடலாமே. அது வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு கை மட்டும் காக ஒரு பொட்டு மட்டும் தான், மற்ற வேற எதுவும் இருக்காது. அப்படியே பழகி போச்சு. அதுதான் நிம்மதி, அதுதான் சுகம், அதுதான் சந்தோஷம் என்பது போன்று மனதிலே பதிய வைக்கப்பட்டது. அதனால என்ன ஆகுது? வேற வழி இல்லைங்க, அப்படித்தாங்க நம்ம அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டுதான் போக வேண்டும். அப்படியானால் எதுவெல்லாம் மார்க்கத்திற்கு முரணாக சுகமாக தெரியுதோ அதுவெல்லாம் உண்மையிலே சுகமே கிடையாது. அது விளங்குதோ விளங்கட்டியோ. மியூசிக் அதுல சுகம் கிடைக்கிறார். இசை, பாட்டு, சினிமாவில் தேவையில்லாத காட்சிகள் வெளிப்படையாக அதுல சுகம் கிடைக்கிற மாதிரி தெரியலாம். ஆனா அது உண்மையான சுகமா? அது சுகம் இல்லை. அந்த மியூசிக் ஹபீபியில வந்தாலும் அப்படித்தான், வேற எதுல வந்தாலும் அப்படின்னா. சினிமாங்கிறது எல்லாமே சினிமா தான். தேவையில்லாத விமர்சனங்கள், பதிவுகள். அதாவது இந்த காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா மார்க்க பத்துவாக்கள் கூட கேவலப்படுத்தப்படக்கூடிய நிலைகளுக்கு இன்றைய சமூக வலைதளங்கள் போயிடுச்சு. மார்க்கம் தான் என்னன்னு தெரியறதில்லை, மார்க்கம் எப்படி பேசணும்னு தெரியறதில்லை, குர்ஆன் சுன்னாவை எப்படி படிச்சா அதுல எப்படி பேசணுங்கிறத தெரியறதில்லை. சமூக வலைதளம் கிடைச்சிருக்குது, எல்லாருமே ஒரு பெரிய முக்தி ஆயிடுறாங்க, பக்தி ஆயிடுறாங்க. ஆனாலும் ஒரு டாக்டர் கூட அவர் ஒழுங்கா படிச்சாதான் அவர் டாக்டர் மருத்துவம் செய்ய முடியும். ஆனா ஜீன் மட்டும் இப்படி ஆக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு சரியாது. ஒரு டாக்டர் இன்ஜினியரா இருக்காருன்னா அவர் படிச்சிருக்கணும், அவர் தான் அந்த வேலையை பார்க்க முடியும் மட்டுமல்ல அதுல யோசனையும் அவருக்கு சொல்ல முடியும். கன்சல்டிங் பண்றதா இருந்தா கூட மருத்துவம் படிச்சிருக்கணும், அதுக்கான படிப்பு படிச்சாதான் அவர் செய்ய முடியும். ஆனா ஜீன் மட்டும்தான் இப்படி ஆக்கப்பட்டிருக்குது சமூக வலைதளங்கள்ல. எவன் வேணாலும் எதை வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். மார்க்கத்திலே சொல்லப்பட்ட கருத்துக்களை வியாக்கியானம் செய்வதும் விமர்சிப்பதும் அது ஒரு விளையாட்டு போக்காக மாறி போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நல்ல மௌத்து வருமானு தெரியாது. மார்க்கத்தை உதாசீனப்படுத்தப்படும் பொழுது மிக மோசமான நிலையை பார்க்க வேண்டும். அதனால எதுவா இருந்தாலும் சரி, மியூசிக் எங்க இருந்தாலும் அது கூடாதுதான். காதல் காட்சிகள் எங்க இருந்தாலும் அது கூடாதுதான். அது திரையில் இருந்தாலும் சரி, ஹபீபியில் இருந்தாலும் சரி, வேற எந்த படத்தில் இருந்தாலும் சரி, அது நாடகத்தில் இருந்தாலும் சரி, அது வெளிப்படையாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் அது கூடாதுதான். அதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆனால் தேவையில்லாமல் சில விஷயங்கள் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்படுகிறது. இப்படி இதையெல்லாம் பார்த்து இதிலெல்லாம் சுகம், இதிலெல்லாம் சுகம், இதுலதான் எங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது. ஆனா உண்மையான சுகம் அதுவான்னு கேட்டா கண்டிப்பாக அது இல்லை. உண்மையான சுகம் மார்க்கத்தில் அல்ல வச்சிருக்கிறது. உண்மையான சுகத்தை தீர்ந்து அல்ல வச்சிருக்கலாம். இஸ்லாத்துல அந்த சுகத்தை அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும், அந்த நிம்மதியை அனுபவித்து பார்த்தால் தான் தெரியும். சுவர்க்கத்தினுடைய சுகத்தை இந்த உலகத்தில் இருந்து கொண்டே அனுபவிக்க முடியும். இந்த உலகத்தில் இருந்து கொண்டே சுவர்க்கத்தினுடைய சுகத்தை அனுபவிக்க சுத்தம் நேரம் வரப்போறதில்லை. ஆனால் சுவர்க்கத்தினுடைய சுகத்தை அனுபவிக்க போகிறோம் என்கிற சிந்தனையே நம்மை சந்தோஷப்படுத்தும். நோம்பு திறக்கிறதுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம், பகலெல்லாம் கஷ்டப்பட்டு நோம்பு வச்சு பற்றியோட உட்கார்ந்து இருக்கோம். எப்படி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே பழைய சந்தி உட்காந்துருக்கோம், முன்னாடி கஞ்சி கொட்டாயிரும். அதை பார்த்துட்டு வர்ற சந்தோஷம் இருக்குது. கஞ்சி கொட்டாவையும் வடையையும் பார்த்துட்டு வர சந்தோஷம். கஞ்சி குடிக்கல, குடிக்க போறோங்கிற சந்தோஷம், குடிக்கிற சந்தோஷத்தோட பெரிய சந்தோஷம், வரப்போகிற சந்தோஷம். ஒருத்தர் கல்யாணம் முடிக்க போறாரு, 6 மாசம் இருக்குது. அந்த 6 மாசமாக அவருக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது, கல்யாண நாளுடைய சந்தோஷத்தோட மேல அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. கல்யாண நாள் வந்துருச்சுன்னா, கல்யாணம் முடிச்சுன்னா ஒரு நாள் முடிச்சு அவ்வளவுதான். ஒரு 24 மணி நேரம் கழிச்சுன்னா அவ்வளவுதான் இந்த கல்யாணம் அப்படின்னு இதுல என்ன இருக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷம் இருக்குது. எனக்கு கல்யாணம் பத்திரிக்கை வைக்கிறோம், பல பேர்கிட்ட சொல்றோம், சந்தோஷப்படுறோம், அது நீண்ட சந்தோஷம். ஆனா எப்ப கல்யாணம் நடந்துச்சோ சந்தோஷம் பட்டுன்னு புரியுற மாதிரி. நான் சந்தோஷம் அப்பவே முடியுதுன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த சந்தோஷத்தினுடைய நிலை என்னன்னு தெரிஞ்சு போடும். என்ன தெரிஞ்சு போகுது? பெருநாள் வருது, ஈடு வருது, ரம்ஜான் வந்துருச்சு, இன்னும் 1 மாசத்துல பெருநாள் வரும்.
பெருநாள் வரும் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க, நாம எவ்வளவு சந்தோஷப்படுறோம், அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறோம், அதற்கான ஏற்பாடு செய்யறோம். ஆனா என்னைக்கு பெருநாள் வந்துருச்சோ, காலையில தொழுதுட்டோம், மத்தியானம் பிரியாணி சாப்பிட்டுட்டோம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் 12 மணி நேரம் 24 மணி நேரம் எல்லாம் முடிஞ்சு, அவ்வளவுதான் சந்தோஷம் முடிஞ்சு. நம்ம சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறது இருக்கிற அது ஆகப்பெரிய சந்தோஷம். அது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடையாது. அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து கொண்டே இருப்பது, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு எதிர்பார்க்க. சுவனத்து சந்தோஷத்தை அப்படி எதிர்பார்க்க. சுவனத்து மறுநாள் லீவுல போறாங்கன்னு வைங்க, ஒரு வாரம் தான் இருக்குது. அல்லது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்களுக்கு லீவு ஒரு வாரம் சந்தோஷப்படுவார். சந்தோஷமா இருக்கும், என்ன லீவுல போறாங்க, வீட்டுக்கு போறோம், எதிர்பார்த்திருக்கக்கூடிய சந்தோஷம். அது போன்ற சந்தோஷம் தான். ஏனென்றால் குர்ஆனிலே அல்லாஹ் அப்படி சொல்லுகிறான். சுவனத்துடைய ஞாபகங்களை பற்றி அவ்வளவு வர்ணிக்கிறான். அதை படிக்கும் பொழுது சுவனத்துடைய இவ்வளவு பெரிய ஞாபகம் இருக்குதா, நிக்காஹிலே திருமணத்திலே இருக்கக்கூடிய இன்பத்தை விட 100 மடங்கு ஞாபகத்தை அல்லாஹ் தஆலா இன்பத்தை வைத்திருக்கிறான் சுவனத்துடைய ஞாபகத்தை. நிக்காஹுக்காக சந்தோஷப்படணுமே, சொர்க்கத்துக்கு போறது சந்தோஷப்பட்டா நிக்காஹிலே இருக்கிற இன்பத்தை விட 100 மடங்கு இன்பத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்துல இருக்கிற உணவினுடைய டேஸ்ட்ல 1000 மடங்கு இன்பத்தை எல்லாம் இருக்கிறா வைத்திருக்கிறான் சுவர்க்கத்தினுடைய உணவு. உண்மையிலேயே அது புரிஞ்சிருச்சுன்னு சொன்னா எதையும் பேச மாட்டோம். கண்டு கொள்ளாம சமூக வலைத்தளம் எதை வைத்தாலும் விமர்சனம் பண்றது, சண்டை எப்ப பார்த்தாலும் ஏதாவது அரசியல் சண்டை, ஏதாவது அப்படியே காலம் எல்லாம் கழிச்சுட்டே, நேரம் எல்லாம் கால நேரம் எல்லாம் இப்படியே போய்கிட்டே இருந்தா அப்ப நம்முடைய நேரம் நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டம், அதாவது சந்தோஷம் பின்னாடி வர்றது ஆரம்பத்துல கஷ்டப்படணும். நம்முடைய பிள்ளைகளை 3 வயசுல கொண்டு போய் ஸ்கூலுக்கு சேர்க்கிறோம், அல்லது 4 வயசு 5 வயசுக்கு ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அந்த பிள்ளை எழுப்புறதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம், அது நம்ம கஷ்டப்பட மாட்டோம், நம்ம வீட்டில் உள்ள எவ்வளவு கஷ்டப்படுவோம். அந்த பிள்ளை எழுப்பி இல்லைன்னு சொன்னா அவங்க சாப்பாடு சமைச்சிட்டு இருப்பாங்க, ஏன் நீங்க பிள்ளைங்க அந்த பையனை எழுப்பி இழுத்துட்டு வாங்க, நமக்கு தான் அந்த வேலை. அவனை எழுப்பி கொண்டு வந்து பல்லு விளக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி படாத பாடுபடும். அவனுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம். அது தூக்கத்தை விட்டு எழுந்திரிக்கிறதுனா அவ்வளவு சாதாரணமானது. ஆனாலும் நீ எழுந்திரிச்சுதான் ஆகணும். எழுந்திரி, அவனை எழுந்திரிக்க வச்சு அவனை கொண்டு போய் பல்லு விளக்க வச்சு அவன் நாஷ்டா பண்ணுவானா பண்ண மாட்டான்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவன் எதுவும் சாப்பிடுவான், எதையாவது சாப்பிட வச்சு அவனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டாதான் நமக்கு நிம்மதி. ஏன் அவனை போட்டு இவ்வளவு கஷ்டப்படுத்தணும், எதுக்காக வேண்டிய அவனை கஷ்டப்படுத்தணும்? அவன் பாட்டுக்கு பேசாமல் வந்து தூங்கிட்டு போறான். தூங்குறா எவ்வளவு நிம்மதி அவனுக்கு. இங்க ஸ்கூல் லீவுண்டா பாருங்க, காலையில வெள்ளம் எழுந்திரிச்சுவான் பையன். சனி ஞாயிறு ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிச்சிருவான். ஆனா மற்ற நாள் தான் அவ்வளவு சீக்கிரத்தை எழுந்திரிக்க மாட்டேன். நீங்க ஸ்கூல்ல முட்டை கொடுத்தாலும் பரவாயில்லை, எனக்கு எதுவும் வேணாம், நான் வீட்டிலே இருக்காரு. அவனுடைய சந்தோஷம் அதுலதான். ஆனா நாம நினைக்கிறோம், எப்பா இது உனக்கு சந்தோஷம் இல்லை, அவனை கஷ்டப்படுத்தணும், போகணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், இதையெல்லாம் செஞ்சாதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷம் இருக்குது. நாளைக்காக செய்யக்கூடிய சம்பாத்தியம் அது. அந்த சந்தோஷம் தான் உண்மையான சந்தோஷம் என்பதை பிள்ளைக்கு வளர்த்து வைக்கிறோம். ஆனா விலங்காட்டியும் நம்ம நிர்பந்தப்படுத்தும். ஆனா அது மாதிரி சுகத்துறைக்கு நிர்பந்தப்படுத்துறோமா? சுகத்துறைக்கு பையன் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியோ சிரமப்பட்டு அது இது மாதிரியான சமயத்துல 4:30 மணிக்கே பற்றி ஒத்து வந்துருது, ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சு வரணும். ஆனா நம்ம பிள்ளைங்க சொல்லுவதில்ல, தூங்குறாங்க. அதை பத்தி கொஞ்சம் எத்தனை தடவை யோசிச்சிருக்கோம். குழந்தை பற்றி இப்படி தூங்குறானே சொல்லாம அப்படின்னு கவலைப்படுறது, யோசிக்கிறது, அல்லது அடுத்து கவலைப்படுறது, அடுத்து தட்டுறது, எப்பா எந்திரிச்சு சொல்லுவது, அல்லது எழுந்துட்டு பக்கத்துல உட்காந்து எழுப்பி போடுறது. ஸ்கூலுக்கு போறதுக்கு அனுப்புற மாதிரி அவனை தட்டி எழுப்பி போடுறது எத்தனை தடவை செஞ்சிருக்கோம். ஹதீஸ்ல வருது, அந்த சமயத்துல யார் தூங்கி கொண்டே இருக்கிறாங்களோ பால நீக்கி அவனுடைய காதிலே சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறான் சைத்தான். சைத்தானுடைய சிறுநீர் அப்படியே கஜமா இருக்கும். சிறுநீர் சொன்னா நாம விளங்கிக் கொள்ள முடிந்த சிறுநீர் அல்ல. சைத்தான் சிறுநீர் காதிலே சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னா எப்ப நல்ல தூங்குன்னு சொல்லி நமக்கு காலையில எழுந்திருச்சுட்டு 2வது தூங்குறது. ஒரு 4 மணிக்கு முடிப்பு வந்துருச்சு, அதுக்கு பிறகு தூக்கத்துல இருக்கிற இன்பம் இருக்குது. அது மாதிரி வேற எந்த தூக்கத்துல இருக்காது. அப்படி ஒரு தூக்கம் அவன் தட்டி விட்டா முடிச்சுட்டு 2வது தூங்குவோம். ஏனென்றால் அது சைத்தானுடைய தூண்டல். பிள்ளைகள் அப்படி எழுப்பி போடுறாமா, எப்ப எந்திரிச்சு சுகூத்துறோம். ஸ்கூலுக்கு இவ்வளவு கஷ்டப்படுத்துறோம், ஆனா சுகூத்துறைக்கு நம்ம கஷ்டப்படுத்துறது இல்லை. ஆனா அல்ல அதைதான் கேட்கிறான், வருத்தம் நப்சு மாக்கத்தம செய்தது.
நீங்கள் நாளைக்கு 10 வருஷத்துக்கு பிறகு 15 வருஷத்துக்கு பிறகு அவன் வாலிபனான பிறகு அவன் படிச்ச ஆளான பிறகு வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அவன் என்ன காப்பாற்றணும், நான் செலவனாயிருவேன், நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பேன், அப்ப என் பையன் அவன் என்னதான் பாதுகாக்கணும் அப்படின்னு அவ்வளவு பெரிய திட்டம் முயற்சி செய்யணும். அதுக்கு பிறகு அவன் அப்படியெல்லாம் இருப்பானாங்கிறது ஊர்ஜிதம் கிடையாது. நிறைய பேர் விட்டுட்டு போயிடுறான். ஆனா அல்லா கேட்கிறான், உண்மையான நாளை இருக்கிறது செய்யாமல் அதற்காக என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க? அதனால நாட்கள் போய்கொண்டே இருக்கும், வருடங்கள் போய்கொண்டே இருக்கும், மாதங்கள் போய்கொண்டே இருக்கும். உண்மையான இன்பமும் சந்தோஷமும் இப்பொழுது சிரமப்பட்டாலும் அது ஆக்கிரத்துக்கான இன்பமாக இருக்க வேண்டும். அந்த இன்பத்தை எதிர்பார்த்து இந்த உலகத்தை நம்மால் சந்தோஷமாக்கிக் கொள்ள முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்ய வேண்டும். கணியத்துக்குரியவர்களே, இந்த மஹர்ரம் மாதத்திலே நாம் எப்பொழுதும் சொல்வது நோன்பு வைப்பது சுன்னத்தான நோன்பு. மஹர்ரம் மாதமே நோன்பு வைப்பதற்கு சிறந்த மாதம். அதாவது ரமதானுக்கு அடுத்தபடியாக முஹர்ரம் நோன்புக்கு சிறப்பு உண்டு. அதிலும் குறிப்பாக ஆஷுராவுடைய நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மஹர்ரம் 10வது நாள். 10வது நாள் நோன்புக்கு ஹதீஸிலே பெருவாரியாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் தொடர்ந்து நோன்பு நோட்டு வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நம்முடைய முன்னோர்கள் பயணத்திலும் கூட மஹர்ரம் ஆஷுராவுடைய நோன்பு விட மாட்டாங்க. ஏன் கேட்டா ரமதானுடைய நோன்பு கூட பின்னாடி கதா செஞ்சுக்கலாம், ஆனா ஆஷுராவுடைய நோன்பு அப்படி வைக்க முடியாது. அதனால பயணத்திலையும் கூட ஆஷுராவுடைய நோன்பு வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சியாம யௌமி ஆஷூரா யுகஃபிரு ஸனத்தல்லதி கப்லா. யார் ஆஷுராவுடைய நாள்ல நோன்பு வைப்பாங்களோ அவர்களுடைய 1 மாத காலங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு வருது. 1 வருட பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்ப 1 வருட காலத்தினுடைய பாவங்கள் ஒரே நாளிலே மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னால் அது ஆஷுராவுடைய நோன்பின் மூலமாக. அதே சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொன்னார்கள், அடுத்த வருடம் நான் ஹயாத்தாக இருந்தால் 9வது நாளையும் சேர்த்து நோன்பு வைக்க வேண்டும். 10வது நாளும் நோன்பு வைக்க வேண்டும், 9வது நாளும் நோன்பு வைக்க வேண்டும். மஹர்ரம் மாதத்தினுடைய 9வது நாள் வரக்கூடிய வியாழக்கிழமை, 10வது நாள் வெள்ளிக்கிழமை, 2 நாளையும் அல்லது வெள்ளி சனி 10, 11 வைக்கலாம், 9, 10 வைக்கலாம். 2 நோன்பு வைக்கிறதுனா சுன்னத்தானது, சிறந்தது. யாருக்காவது 2 நோன்பு வைக்க முடியாத நிர்பந்தம் இருந்தால் 1 நோன்பு தான் வைக்க முடியும் என்றால் வெள்ளிக்கிழமை மட்டும் வைத்தாலும் கூட தப்பில்லை. ஆனால் முடிந்த வரையிலும் இந்த சுன்னத்தான நோன்பிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் வெற்றியை கொடுத்தால் யூதர்கள் நோன்பு வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நோன்பு வைப்பதற்கு நன்றி செலுத்துவதற்கு யூதர்களை விட நாம் தான் மிக தகுதியானவர்கள் என்று நோன்பு வைக்க சொன்னாங்க. சின்ன பிள்ளைகளை போல விளையாட்டு சாமான்கள் வாங்கி கொடுத்து பிள்ளைகளையும் நோன்பு வைக்க வச்சாங்க சஹாபாக்கள் என்று நாம் கருத்தை பார்க்கிறோம். அதையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் நிரந்தரமான முழுமையான சுகத்தையும் நிம்மதியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஆபத்துகளையும் பாதுகாத்து சுகமான வாழ்க்கையை கொடுப்பானாக. அதற்கும் மேலாக நம்முடைய ஆக்கிரத்திலே எல்லா விதமான சுகத்தையும் சந்தோஷத்தையும்